அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று ஒரு 12 ஏலக்காய் இருந்தால் போதும், நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் நமக்கு வராகியனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நல்ல ஒரு பண வரவு இருக்கும். என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். மார்கழி வளர்பிறை பஞ்சமி சனிக்கிழமை அன்று வருகிறது. மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ள வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை ஒரு 9 மணிக்குள்ள 8 மணிக்குள்ள நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். சனிக்கிழமை முழுவதுமே நமக்கு திதி இருக்கின்றது. விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலை நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் விரதத்தை முடிச்சுட்டு பூஜை செய்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனால் நல்ல பலன் கிடைக்கும். வளர்பிறை பஞ்சமி அன்று வழிபாடு செய்வது நமக்கு பொருளாதார முன்னேற்றமும் மற்றும் நமக்கு நினைத்த வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இந்த ஏலக்காய் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பண வரவுக்காக, வருமானம் அதிகரிப்பதற்காக, செல்வாக்கு அதிகரிப்பதற்காக தான் இந்த ஏலக்காய் வழிபாடு. ஏலக்காய் எத்தனை வேண்டும் அப்படின்னா 12 நமக்கு வேண்டும். நீங்கள் வராகியனை எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய போகிறீங்களோ அந்த வழிபாடு செய்துக்கோங்க. அதாவது வராகியம்மனுக்கு தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க. வெற்றிலை தீபமோ அல்லது நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ எந்த தீபம் ஏற்ற போகிறீங்களோ ஒரு 5 அகல் விளக்கோ அல்லது 1 அகல் விளக்கோ நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. வராகியம்மன் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு 12 ஏலக்காய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 12 நாமங்கள் நான் கொடுக்குறேன். அந்த நாமத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது நமக்கு கூகுளில் கூட வரும். வராகியம்மனுடைய 12 நாமங்கள் அப்படின்னு சொன்னாலே வரும். நானும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த 12 நாமங்களை சொல்லி வராகியம்மன் பாதத்துக்கிட்ட வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் வழிபாடு எல்லாம் செய்து முடிச்சு நீங்கள் எப்பயும் போல் வராகி அன்னைக்கு பூஜை செய்து முடிச்சிருங்க. பூஜை செய்த பிறகு வராகியம்மன்கிட்ட நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும், எனக்கு பண வசதி கொடுங்க, என்னுடைய கடன் பிரச்சனைலாம் இருக்குன்னா அதை தீர்வதற்காக எனக்கு பணம் தேவைப்படுது, நீங்கள் தான் எனக்கு பண உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் முழு மனதோட பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஏலக்காய் எடுத்து ஒவ்வொரு நாமத்தை சொல்லி ஒரு சிவப்பு நிற துணி விரித்து வராகியம்மன் படத்திற்கு முன்னாடியோ அல்லது கொஞ்சம் தள்ளியோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி உங்களுக்கு இட வசதி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி வராகியம்மன் படம் இருக்குது, சிலை இருக்குன்னா அதற்கு முன்னாடி வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி வராகியம்மனுக்கு எப்படி நம்ம அர்ச்சனை பண்ணுவோமோ அதே போல் அந்த சிவப்பு நிற துணியில் ஒவ்வொரு இலக்காய் வச்சுருங்க. ஒவ்வொரு நாமத்தை சொல்லி வச்சுருங்க. 12 நாமங்கள் இருக்கும். 12 நாமங்களை சொல்லி வச்சுடுங்க. அதற்கடுத்து ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அது உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த 5 ரூபாய் 5 லட்சமாக எனக்கு மாற வேண்டும், அந்த யோகத்தை கொடுக்க வேண்டும் நீங்கள் தான் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த 5 ரூபாய் நாணயம் அந்த சிவப்பு நிற துணியில் வச்சுடுங்க. ஏலக்காய் கூட வச்சுருங்க. வைத்துட்டு நல்லா சுவாமியை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நீங்கள் பணத்திற்காக மட்டும் இந்த வழிபாடு செய்யுங்க. வருமானத்திற்காக, பணத்திற்காக, செல்வாக்கு அதிகரிப்பதற்காக. மற்றதற்கு இந்த வழிபாடு தேவை கிடையாது. நீங்கள் மற்ற வழிபாடு நீங்கள் செய்து கொள்ளலாம். நான் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். பணத்திற்காக மட்டும் இந்த வழிபாடு செய்துட்டு நீங்கள் முடிச்சு மாதிரி போட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. இதை நீங்கள் எடுக்கவே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு 6 மாதம் ஆனாலும் சரி, 3 மாதம் ஆனாலும் சரி, அது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு செல்வாக்கு கட்டாயமாக அதிகரிக்கும். வருமானம் உயரும். திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷன் மூலமாக உங்களுக்கு சம்பள உயர்வு அதிகமாக இருக்கும். நீங்கள் இருக்கிறத விட ஒரு படி மேலே தான் நீங்கள் நிச்சயமாக வருவீங்க. ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக அமையும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இந்த பரிகாரத்திற்கு, இந்த வழிபாட்டிற்கு நிறைய பலன் இருக்கின்றது. 100% நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். கட்டாயமாக செய்து பாருங்கள். பணத்திற்காக வழிபாடு செய்பவர்களும் சரி, மற்ற வேண்டுதலுக்காக வழிபாடு செய்பவர்களும் சரி, வராகியனையை முழு மனதோட நம்பிக்கையோட தாய் எனக்கு செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும்போது அது தானாக நடக்க நமக்கு ஆரம்பிச்சிடும். அந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாமே செய்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போதுமே நமக்கு நம்பிக்கை குறையக்கூடாது. இறைவன் நமக்கு எது செய்தாலும் நல்லதாக செய்வாங்க. ஒவ்வொன்றும் அவங்களுடைய செயலால் தான் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சாலே எல்லாமே நல்லதே நடக்கும். பண தட்டுப்பாடு ஏற்பவர்கள் எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 12 நாமங்கள் ரொம்ப முக்கியம். அந்த 12 நாமங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த ஏலக்காய்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஏலக்காய்ங்கிறது உங்களுக்கு தெரியும், பண அவசியத்தை கொடுக்கக்கூடியது, பணத்தை ஈர்க்கும் தன்மை அதுக்கு அதிகமாகவே இருக்கின்றது, லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கூடவே நம்ம இந்த 12 நாமங்கள் ஒவ்வொரு நாமத்திற்கும் அவ்வளோ பவர் இருக்குது. அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் வைக்கும்போது நீங்கள் என்ன நினைத்து வைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும்.
இந்த வழிபாடு கட்டாயமாக செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வராகியம்மனுக்கு வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று எப்படிலாம் வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவுகளில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது எளிமையாக இருக்கோ, உங்களுக்கு ஏற்றது போல் எது இருக்கின்றதோ அந்த வழிபாடு வளர்பிறை பஞ்சமிக்கு தொடர்ந்து செய்து பாருங்கள். அந்த தீபம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடு என்றும் வீணாகாது. அதற்கான பலன் உங்களுக்கு சேமித்து இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம் வருதோ அதற்கு ஏற்ற அந்த அதிர்ஷ்ட நேரம் கட்டாயமாக உங்களுக்கு அது செயல்படும். அந்த பூஜைக்கான பலன்கள் சேர்த்து செயல்படும். நம்பிக்கையுடன் இருங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஜையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பலன் கொடுக்காம போகவே போகாது. ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருப்பவங்க உடனே நிறைவேறும். ஒரு சில பேருக்கு கொஞ்ச நாள் தாமதமாகும். அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஓடும் தண்ணீரில் நம்ம விட்டுறணும். அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல நம்ம போட்டுறது ரொம்ப நல்லது. அந்த 5 ரூபாய் நாணயம் எடுத்து அடுத்து ஏதாவது பரிகாரத்துக்கு செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் கோவில் உண்டியில் நீங்கள் போட்டுடலாம். இன்னொரு பரிகாரத்துக்கு அந்த 5 ரூபாய் நாணயம் செய்கிறீங்க அப்படின்னா அதை வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் செய்யணும். அப்படின்னா தான் அந்த பரிகாரத்துக்குள்ள ரிசல்ட்டு கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு இந்த பரிகாரத்தோட பலன் தான் இதில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்று வாஷ் பண்ணிட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை சுவாமியோட உண்டியில் சேர்த்துட்டு வேற ஒரு நாணயத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அந்த சிவப்பு நிற துணி முடிச்சு கட்டுறீங்களா, கட்டிட்டுன்னு உங்கள் உள்ளங்கைகளை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறது எல்லாமே அந்த வைப்ரேஷன் அது வாங்கிக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே அந்த சிவப்பு நிற துணி வாங்கிக்கும். கட்டாயமாக அது நடக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வராகியன்னு உங்கள் கூட தான் இருப்பாங்க. உங்களுடைய ஆசையை அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுக்கு எது கிடைக்கவே மாட்டேங்குது, ஒன்றுக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? ஒரு சில செயல்கள் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? அதை இறைவனிடம் கேளுங்க. எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம இறைவன்கிட்ட கேட்கக்கூடாது. நமக்கு எது முடியல, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அது முடிய மாட்டேங்குது, ஆனால் அது நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம் பார்த்தீங்களா? அதை மட்டும் இறைவனிடம் கேளுங்க. ஏன்னா அது நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை கேளுங்க, அது கட்டாயமாக நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்று வராகியம்மன் பற்றிய தகவல், பஞ்சமி தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.